லான்ஸ் கார்பரல் சோமரத்ன ராஜபக்ஷவின் கருத்து தமக்கு அதிர்ஷ்ட லாபச் சீட்டு விழுந்ததை போன்று இருப்பதாக வடகிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவித்துள்ளனர். அதன்படி சர்வதேச விசாரணை முன்னெடுக்கப்படுவதற்கு அவசியமான அழுத்தத்தை வழங்குவதற்கு பாதிக்கப்பட்ட தரப்பினர், தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள், சிவில் சமூகம், புலம்பெயர் தமிழர்கள் என சகல தரப்பினரும் இச்சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். யாழ் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியம் அளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்ட லான்ஸ் கார்பரல் சோமரத்ன ராஜபக்ஷ தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டு அவரது மனைவி ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். அத்தோடு யுத்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற படுகொலைகள் மற்றும் அங்கு நடாத்தப்பட்டு வந்த சித்திரவதை கூடங்கள் என்பன பற்றிய விவரங்களை வெளியிடுவதற்கு தனது கணவர் தயாராக இருப்பதாகவும் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் சோமரத்ன ராஜபக்ஷவின் வெளிப்படுத்தல்கள் தமக்கு அதிர்ஷ்ட லாபச்சீட்டு விழுந்ததை போன்று இருப்பதாகவும் இச்சந்தர்ப்பத்தை நீதி கோர போராடும் சகல தரப்பினரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் வடகிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் செயலாளர் லீலா தேவி தெரிவித்துள்ளார். அதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், சோமரத்ன ராஜபக்ஷவின் கருத்து எமக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது. இதனை பாதிக்கப்பட்ட தரப்பினரும், தமிழ் தேசிய அரசியல் பிரதிநிதிகளும், சிவில் சமூக அமைப்புகளும், புலம்பெயர் தமிழர்களும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுபற்றி சர்வதேச நாடுகளின் ராஜதந்திரிகளிடம் எடுத்துரைப்பதுடன் சர்வதேச நீதி விசாரணைக்கு பரிந்துரைக்குமாறு அவர்களிடம் கோர வேண்டும். ஏனெனில் அரசாங்கம் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் சர்வதேச விசாரணையை நோக்கி செல்லப்போவதில்லை. ஆகவே இவ்விடயத்தில் சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படுவதற்கு அவசியமான அழுத்தத்தை உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் உள்ள சகல தரப்பினரும் வழங்க வேண்டும் என்றார்.